பேக் டு ஸ்கில் ப்ரோ சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தாங்க இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வந்து ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் ரிலேட்டடாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் சொல்ல போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் வந்து பிஇ பிடெக் கோர்ஸ் எடுத்து படிக்கிறது குட்டா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் இந்த பிஇ பிடெக் கோர்ஸ் எடுத்து படிக்கிறது குட் தான். பிகாஸ் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 94% வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறையா டாப் கம்பெனிஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் இந்த காலேஜில் வந்துட்டு இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறது ஒரு குட் சாய்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் வந்து அப்ரூவ்ட் ஆகிருக்கா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எஸ், இந்த காலேஜ் வந்து ஏஐசிடிஇ நியூ டெல்லியால் அப்ரூவ்ட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேக்காலையும் என்பிஏவாலையும் ஏ கிரெடிட் ஆகியிருக்குங்க. நேக்கால ஏ கிரேடும் வாங்கியிருக்கு. ஸோ வந்து என்பிஏவால் ஏ கிரெடிட்டட் ஆகியிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, ஐடி அண்ட் மெக் ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆகியிருக்குங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா, எம்டெக் எம்இ கோர்ஸ் எடுத்து இந்த காலேஜில் படிக்கிறோன்னா அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ வரும்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எம்டெக் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா 50,000 வருதுங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தான், ஓகேங்களா. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா, எந்த காலேஜில் வந்து கோர்ஸ் எடுத்து படிக்கிறோன்னா ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிடெக் பிஇ கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து 12th வந்து ரெகக்னைஸ்டு போர்டில் படிச்சிருந்துருக்கணும். பிசிஎம் சப்ஜெக்ட், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணும். அதில் வந்து 45% வந்து மார்க் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்இஏ கவுன்சிலிங்கும் இருக்கும், ஓகேங்களா. அடுத்து எம்டெக் எம்இ கோர்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிஏ பிடெக் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50% வந்து அதில் இருக்கணுங்க மார்க்கு. அப்புறம் கேட் எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதியிருக்கணும், ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் காலேஜ் ரிலேட்டடாக, கோர்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் அவங்களே கிளியர் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பெஸ்ட்டு காலேஜ், பெஸ்ட்டு கோர்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் காலேஜ் சேர்கிற வரைக்குமான அட்மிஷன் கைடன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.